சிம்பிளான பஞ்சு போல் ஒரு இட்லி, அது புழுங்கல் அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 4 கப் எடுத்துக்கலாம், உளுந்து 1 கப், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இல்லைனா அவல், வெந்தயம் போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டர். முதல்ல உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம புளிக்க விடணும். ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து பர்ஃபெக்டாக புளிச்சிடுச்சு, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் தடவிட்டு இட்லி மாவு ஊற்றிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பஞ்சு போல் நமக்கு இட்லி ரெடி. இட்லி அரிசியில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். சட்னி சாம்பாரோடு எடுத்துகிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்.